நாம் எடுக்கிற படம் எல்லாத்துக்கும் இந்த ஸ்பெக்ட்ரத்தினுடைய உதவி தேவைப்படுகிறது. இதுல புகுந்தா பல கோடி அடிக்கலாம் என்கிற வித்தை கலைஞருக்கு தெரியும். கெட்டிக்காரன் பேரனை பயன்படுத்தாம இன்னொரு ராஜாவை பயன்படுத்திட்டான். அப்ப நீ தலித்து சமுதாயத்துக்கு செய்த துரோகம் இல்லையா இது? அவரை தலித்துங்கிறியே. மத்திய அமைச்சரவையில் 8 அமைச்சர்கள் இருப்பாங்க தலித். எந்த 8 அமைச்சர்களை யார் மீதாவது இப்படி நாங்க குற்றம் சாட்டுகிறோமா? இல்ல. தலித்து தலித் என்று பேசி இந்த நாட்டில் ஒரு சாதி பூசலுக்கு வித்திடுகிற முதலமைச்சரை கேட்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் காளியப்பரை தாக்குகிற பொழுது தலித்துன்னு தெரியலையா? மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர் ஒரு பெண்மணியை தாக்கினீர்களே, அவளை தாக்கிய பொழுது உங்களுக்கு அவள் தலித் என்று தெரியலையா? தத்தறிந்தவன், கணினியை இயக்க தெரிந்த ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் ஆபீசர் உமா சங்கரை பழிவாங்கினாயே, அப்போது அவன் தலித்துன்னு தெரியலையா? அரசு துறையிலே பணியாற்றிய முருகனை கொலை செய்வீர்களே, அப்போது அவன் தலித்துன்னு தெரியலையா? இது என்ன பேச்சு? இது என்ன அக்கிரமம்? ஊடக வன்முறைங்கிறான். ஊடகமே உங்க கையில் இல்லடா இருக்கு. எங்க கையிலேயே ஊடகம் இருக்கு, உங்க கையில 25 மீடியா இருக்கு. நார்த் இந்தியாவில் இருக்கிற மீடியா பூரா சொல்லிட்டான். ஊடக வன்முறை அது நியாயப்படுத்தி ஒரு கூட்டம் நடக்கு. அதுல பேச வர்றார் வீரமணி. அவன் நிரோத்து கம்பெனிக்கு விளம்பரம் கொடுக்க சொன்னாலும் கொடுப்பான், ரூபா கொடுத்தா. அப்படி ஒரு லூஸ் மாதிரி மாறிட்டான். வேற சுபவின்னு ஒரு பையன், ஆட்காட்டி ராஸ்கல். இன்னொரு பையன் ஜெகத் கஸ்பார், பகல்லையே பாவம் செய்கிற பாதிரியார். இன்னொருத்த பேர் என்ன, ரமேஷ் பிரப்பா, ஊடகத்தில் முகம் காட்டுகிறவன். இவன் எல்லாரும் சேர்ந்து நியாயப்படுத்துறியே. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை அனுபவிக்க தயார். இதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். இதுவரைக்கும் சொல்லியிருக்கீங்களா? இதுவரைக்கும் சொல்லலையே. பிரைம் மினிஸ்டர் அவர் என்ன செய்வார்? பாவம், ஜப்பானில் தயாரிக்கக்கூடிய ரோபோக்களுக்கு அவர் தான் ரோல் மாடல். அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. யார் அந்த ஜி? அவருக்கு 2G தெரியல. யாருக்கு? மன்மோகன் சிங்குக்கு. அவருக்கு தெரிஞ்ச ஒரே 2G, ராகுல் ஜி, சோனியா ஜி. வேற ஜி அவருக்கு தெரியாது. அவருக்கு நடுங்குது, கைகாலெல்லாம் உதறுது. இந்த கேவலமான மகுடத்தை சுமந்து கொண்டு நான் இந்த நாற்காலில் இன்னும் இருக்க வேண்டுமான அவருடைய மனம் பதைக்கிறது. பலிகடாக்கப்படுகிறார் டாக்டர் மன்மோகன் சிங்கும் ராஜாவும். கொள்ளையடித்த கும்பல் நிம்மதியாக ஏலகிரி மலையில் உச்சியில் இருக்கிறது. நான் கேட்கிறேன், என்ன அக்கிரமம் இது? ஒரு பிரைம் மினிஸ்டர் லெட்டர் எழுதுறார் ராஜாவுக்கு. இந்த விண்ணப்ப படிவத்தை கேட்கிறவனுக்கெல்லாம் கொடுங்க. முத்துப்பாண்டி வந்து கேட்டாலும் கொடுங்க, கல்லூர் வேலாயுதம் வந்து கேட்டாலும் கொடுங்க, யாரு கேட்டாலும் கொடுங்க அப்படின்னு எழுதுறார். விண்ணப்ப படிவத்தை ஸ்பெக்ட்ரம் 2G அலை வரிசைக்கான உரிமங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய லைசன்ஸ் கொடுப்பதற்கான விண்ணப்பங்கள்ல யாருக்கு வேணும்னாலும் கொடுங்க அப்படின்னு எழுதுகிறார். யார் எழுதுவது? பிரைம் மினிஸ்டர். இன்னொன்னு சொன்னார், விண்ணப்ப படிவங்களை பெறுகிற பொழுது, ஏன்னா மார்க்கெட் வேல்யூ கூடிவிட்ட சூழலில் அதிக கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று பிரதம அமைச்சர் தொலை தொடர்புத்துறை அமைச்சர் ராஜாவிற்கு கடிதம் எழுதுகிறார். அதிக கட்டணம் வசூலிக்க வேண்டும் விண்ணப்ப படிவம் பெறுகிற பொழுது. விண்ணப்ப படிவம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று